Artful Arts channel பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். Today we are going to reuse this corn husk. சோளத்தோட மேல் பகுதியை இந்த மாதிரி எடுத்துருங்க. சோள மடல் இருக்கு இல்லையா, அதை வெயிலில் நல்லா காய வச்சுட்டு, எப்படி இது காயறதுக்கு 2லிருந்து 3 நாள் எடுத்துக்கும். நல்ல வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து அந்த மடல்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதை இப்படி விரிச்சிங்கன்னா இந்த க்ரீப் பேப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இது விரியக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். இப்போது இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ முதல்ல நிறைய கிடைக்கக்கூடிய பாகங்கள் எல்லாத்தையுமே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஷேப்ஸ் கிடைக்காது. அதனால் நிறைய பெருசு பெருசாக இருக்கிற இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இன்னும் நம்ம ரேண்டமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கே நிஜமாலே அப்படியே இந்த க்ரீப் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை கார்ட்போர்ட் அட்டை ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துகிட்டு, நியூஸ் பேப்பர் தான் எடுக்கிறதா இருந்தால் அதை இந்த மாதிரி நம்ம 3 ஃபோல்டாக மடிக்கணும். சரிங்களா? ஸோ 3 பாகமாக மடித்து வச்சிட்டிங்கன்னா இந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் திக்காக மாறிடும். இப்போது 1 சென்டிமீட்டருக்கு அல்லது 2 சென்டிமீட்டருக்கு எல்லா பக்கமும் மெஷர் பண்ணி ஒரு பார்டர் இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிடணும். இப்போது இன்னர் சைடு ஃபுல்லாக நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடுறோம். ஸோ வெளிப்பகுதியில், அதாவது அந்த 2 சென்டிமீட்டர் பார்டரில் அப்ளை பண்ணாதீங்க, உள்பகுதியில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு உள் பக்கமும் நீங்கள் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு, இந்த கார்ன் ஹஸ்க் இருக்கு இல்லையா, இதுலேயும் ஒரு பக்கம் ஒன் சைடில் மட்டும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒரு 2 to 4 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் காய வச்சிங்கன்னா போதும். ஃபெவிபாண்டு பொறுத்த வரைக்கும் மழை காலத்தில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் காய வைக்கணும். வெயில் காலம்னா டக்கு டக்குன்னு காஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்ன் ஹஸ்க் கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ரேண்டமாக இந்த இன்சைட் போர்ஷனில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த மாதிரி பெருசாக எடுத்திருக்கேன் இல்லையா, நீங்கள் இன்னும் சின்ன சின்னதாக கூட ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணலாம். கிட்டத்தட்ட நீங்கள் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் அந்த மாதிரி ஷேப்பில் இதை கட் பண்ணி நம்ம ஒட்டிடுறோம். ஸோ இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையுமே ஆக்கியபை பண்ணி இந்த ஹஸ்க் வச்சு ஒட்டுற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்ன் ஹஸ்கை கட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிராஃப்டோட ஃபினிஷிங் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட் இடத்தையும் நான் இப்போ ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இதையுமே நம்ம ஒட்டினதுக்கப்புறமா இதோட டெக்ஸ்டர் அப்படின்றது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை எப்படி அழகாக மாற்றலாம், அடுத்து கலர்ஃபுல்லான விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்ல பிரைட் கலர்ஸாக எடுத்துக்கோங்க, இல்லை டார்க் கலர்ஸாக எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் க்ரீன், எல்லோ, ஒயிட் அந்த மாதிரி ஆரஞ்சு ஷேட்ஸ்லாம் கொடுத்து பிரைட் கலர்ஸான காம்பினேஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா டார்க் வயலட், பிளாக், ப்ரௌன் அந்த மாதிரி காம்பினேஷன்ஸும் கொடுக்கலாம். ஸோ நான் ரெண்டுத்துமே ஃப்யூஸ் பண்ண மாதிரி போத் பிரைட், டார்க் அண்ட் லைட் கலர்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ எல்லோ, அடுத்து இப்போ வயலட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயலட் அண்டு ரெட் அதெல்லாமே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லா கலருமே இதில் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து கொஞ்சம் எல்லோவில் மெட்டாலிக் ஷேட் கொடுக்குறேன். இந்த இடத்துல மெட்டாலிக் ஷேடு நீங்கள் கோல்டு பெயிண்ட் டைரெக்டாகவும் அடிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரியுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ கோல்டு அல்லது எல்லோவில் இந்த மாதிரி மெட்டாலிக் ஷேட் கொடுத்திங்கன்னா கோல்டு கலர் மாதிரி கிடைக்கும், ஒரு காப்பரிஷ் கலர் மாதிரி கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி ரோஸ் கலர் கொடுத்துட்றேன், பிங்க் கலர் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஆரஞ்சு கலரும் கொடுக்குறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரேண்டமாக அங்கங்கே இந்த கலர் கொடுக்கணும். அடுத்து க்ரீன் கலர் எடுத்து க்ரீன் கலரும் இதே மாதிரியே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ க்ரீனுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். 3D அவுட்லைனர் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அதை இந்த சின்ன சின்ன ஹஸ்க்கு பார்டர் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா பக்கமும் இதே மாதிரியே நான் அந்த பார்டர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் தடியான பார்டராக கொடுங்க. இந்த பார்டர் தான் இதை ஹைலைட் பண்ணி காட்டும். அதே மாதிரியே அந்த ஹஸ்கில் இருக்க அந்த சரியில்லாத தன்மைன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஹஸ்க் ஒட்டும் போது நமக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அதெல்லாம் மறையும். அடுத்து பிளாக் கலர் கார்ட்போர்ட் இல்லை ஃபோம் ஷீட், இல்லை நீங்கள் ஏதாவது பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பொருள் ஏதாவது இருந்தால் 2 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை இந்த நியூஸ் பேப்பரில் நம்ம பார்டருக்காக ஒட்ட போகிறோம்.
ஸோ பார்டருக்காக ஒட்டுறது அப்படின்னா நீங்கள் பேப்பரில் கூட பிளாக் பெயிண்ட் அடித்து ஒட்டலாம். ஆனால் கொஞ்சம் திக்கான பேப்பராக இருந்தால் நல்லது. அதான் பார்டருக்கு நம்ம அழகாக பண்ணுறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்டர் 4 பக்கமும் நம்ம கொடுத்துட்றோம் இல்லையா? இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ 4 பக்கமும் இந்த பார்டர் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா காரிகேட்டட் ஃபோம் ஷீட் சரியா? நான் யூஸ் பண்ணது. பட் நீங்கள் கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகே. இது காரிகேட்டட் ஃபோம் ஷீட். அடுத்து கோல்டு கிளிட்டர் அவுட்லைனர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வயலட் கலருக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ தட் அது காஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்பார்க்கிளிங் எஃபெக்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்க. வயலட்டுக்கு மட்டும் கொடுங்க. ஏன்னா இருக்கிறதுலே அதானே டார்க் கலர், அதுக்கு மட்டும். இப்போ இந்த ஹஸ்கில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஃப்ளார் மாதிரி, அதாவது இலை போட்ட அந்த ட்ரெண்டிங் ஃப்ளார் ஒன்று இருக்கு இல்லையா? அதை வந்து நான் வரைய போகிறேன். அதாவது லீஃபே இந்த டெக்ஸ்டரில் இருக்கும் பாருங்கள் அது. சரிங்களா? அதை வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து அவுட்லைன் பிளாக்கு, உள்ள கோல்டு கிளிட்டர், அதுக்கு உள்ள மெட்டாலிக் 3D அவுட்லைனர் வந்து கொடுத்துடுறேன். சரியா? ஸோ இது காயறதுக்கு எப்படியும் வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆகும். அந்த டைம் வரைக்கும் நம்ம இன்னும் இதே மாதிரி ஒரு 4, 5 ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக அந்த ஷேப் மாறாமல் அப்படியே அந்த அவுட்லைன் பிளாக் கலர் அப்படியே ஃபாலோ பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் இன்னும் 4, 5 ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி பண்ணி ஒரு 30 to 1 ஹவர், 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் காய வச்சு எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பார்டர் இருக்கு இல்லையா? அந்த பார்டருக்கு மேலே வந்து ஒரு சின்ன அவுட் லேயர் டெக்கரேஷன் மாதிரி இதை கொடுக்க போகிறோம். அதுக்கு லைட்டாக சின்ன பீசஸ் கார்ன் ஹஸ்க் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லீஃப் பேட்டர்ன் அப்படின்றத இந்த மாதிரி நீங்கள் வச்சுடுங்க. ஸோ இது வந்து ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்காக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக என்டையர் அந்த பார்டர் முழுக்கவும் கொடுக்கலாம். இல்லைனா பர்ட்டிகுலர் நான் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸில் மட்டும் நீங்கள் அழகாக இதை ஸ்டிக் பண்ணலாம். ஸோ எது எப்படி வச்சா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கோ அதுக்கு மாதிரி நீங்கள் ஏற்று இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறமா இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் க்ரீன் கலரை அந்த பாட்டமில் வச்ச ஹஸ்க் இருக்கு இல்லையா? அதில் வந்து கொடுத்துருங்க. ஸோ அந்த க்ரீன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா பிரைட் ரெட் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து ஒரு டாட்டாக கொடுத்து அங்கங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெக்கரேஷனும் ஓவர் ஆக்கிடுச்சு. ஸோ அட்லாஸ்ட் மெட்டாலிக் கலர் கொடுத்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துடலாம். அடுத்து இதில் வந்து ரோப் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மேலே 2 ஹோல்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ரோப்பை இதில் நம்ம ஹேங்கர் மாதிரி மாற்றுறதுக்காக கட்டிடுறோம் இதில். சரிங்களா? ஸோ கட்டி எடுத்த உடனேயே இது பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகான ஒரு ஹோம் டெக்கராக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலர் ஹோம் டெக்கர் பீஸ். இது வந்து கடையில் ஆன்லைன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து 1000 ருப்பீஸ்க்கு மேலே போட்டிருந்தது. பட் இதை வீட்லேயே ரொம்ப அழகாக சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த கார்ன் ஹஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லாஸ்ட் வீடியோ, அதாவது பிளாஸ்டிக் மூடியிலேருந்து ஒரு சூப்பரான ஹோம் டெக்கர் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.